இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கீரையை வந்து கடைஞ்சி எடுத்தாச்சு. கீரையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒன்றும் அதிகமாக இருந்தால் தான் வந்து சாப்பிடவே நல்லாயிருக்கும். அதை விட்டுட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சா கண்டிப்பாக சாப்பிட நல்லா இருக்காது. இப்போ என்ன பண்ணுறோன்னா, நம்ம வந்து அந்த குக்கர்லேருந்து எடுக்கும்போது தண்ணி இருத்தோம்ல, அந்த தண்ணியை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு சும்மா ஒரு சின்ன மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இதை வந்து இதுக்கப்புறம் நம்ம வந்து அடுப்பில் வந்து வைக்கக்கூடாது. கீரையை வந்து எப்பயுமே செகண்ட் பாயில் பண்ணவே கூடாது. இது இப்போ வந்து செஞ்ச கீரையை 2 ஹவர்ஸ்க்குள்ளே சாப்பிட்டு முடிச்சிடணும். இதை வந்து நீங்கள் இப்படியே கூட சாப்பிடலாம், தாளிச்சும் சாப்பிடலாம். இப்படியே சாப்பிட்டாலும் பயங்கர டேஸ்டியாக இருக்கும். நான் இப்போ வந்து இதுக்கு ஒரு சின்ன தாளிப்பு கொடுக்க போகிறேன். இது கூட வந்து நான் கடுகு, சீரகம், காஞ்ச மிளகாய் போட்டு தாளிச்சுக்கிறேன். இது கூட இந்த தாளிப்பு கூட நீங்க வந்து பூண்டு கூட வந்து 2 தட்டி போட்டு தாளிச்சு கொட்டிங்கனாலும் சூப்பரா இருக்கும். ஆனா நான் உள்ளேயே வந்து ஒரு முழு பூண்டை வந்து உரிச்சு போட்டு தான் அரைச்சிருக்கேன். சூப்பரான கீரை கடையல் ரெடி ஆயிடுச்சு. நீங்க வந்து வீட்டுல மொத்தமா குக்கர்ல போட்டு வேக வச்சு செய்யறதுக்கும் இதுக்கும் கண்டிப்பா டிஃபரன்ஸ் இருக்கு. நீங்க இந்த மாதிரி செஞ்சு ஒரு வாட்டி சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இனிமேல் இதே மாதிரி நீங்க செய்வீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் காயத்ரி கார்த்திக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ நான் இப்பயோட முடிச்சுக்கிறேன்.